அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம். வழக்கமாக புத்தக வெளியீட்டு விழாக்கள் அறிவால் மொழியால் நிரம்பியிருக்கும். இன்று சற்று கூடுதலாக அதிகாரத்தாலும் நிரம்பியிருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். சரித்திரம் உருவாகும் இடத்தில் ஒரு தும்பி பறந்து கொண்டிருந்தால் அந்த தும்பி கூட சரித்திரத்தில் ஒரு அம்சம் என்று எழுத்தாளர் ஜெயமோகன் சொல்கிறார். ஒரு எளிய விழா, அழகான விழாவை பேரழகாக்குவது நம் அனைவரின் வருகைதான். அந்த வகையில் இந்த பேரழகின் அம்சத்தில் நீங்களும் ஒருவர் என்ற வகையில் இந்த அரங்கில் உள்ள அனைவரையும் பணிவன்புடன் பரிதி பதிப்பகம் சார்பாகவும் ஐயா மகுடமுடி அவர்களின் சார்பாகவும் வரவேற்கிறேன். பரிதி பதிப்பகம் இதற்கு முன் 2 புத்தகங்களை இதே அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வெளியிட்டிருக்கிறது. அந்த 2 புத்தகமுமே தரைத்தளத்தில் நிகழ்ந்தது. இந்த 3வது புத்தகம் 8வது மாடியில் நிகழ்ந்திருக்கிறது. அதற்கு காரணம் மகுடமுடி என்ற பெயரும் அறிவாசனம் என்கிற தலைப்பும். அறிவுக்கு தெற்காசியாவின் தலை சிறந்த நூலகங்களில் ஒன்றான அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பேரறிஞர் அண்ணாவின் பெயரில் இருக்கும் இந்த நூலகத்தின் 8வது மாடியில் இருப்பதை மிக பொருத்தமான ஒன்றாக பார்க்கிறேன். அதனால் அறிவாசனத்திற்கு இந்த அரங்கை தந்துதவிய பொது நூலகத்துறையின் அனைத்து அதிகாரிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வரவேற்பையும் தெரிவிக்கிறேன். இந்த விழாவிற்கு முன்னிலை வகிக்க அண்ணன் பாலு அவர்கள் வந்திருக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு மிக முக்கியமான விழாவில் அண்ணனை வரவேற்று அழைத்தபோது அவர் சார்ந்த கட்சியை பெயர் சொல்லி அழைத்தார்கள். மேடையிலேயே அண்ணன் அந்த இடத்தில் கோபித்து கொண்டு, எல்லா இடங்களிலும் என்னை ஏன் கட்சி அடையாளத்துடமே அழைக்கிறீர்கள்? இந்த விழாவிற்கு நான் கால்டுவெல் வேல் நம்பியின் நண்பராக வந்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டார். ஆனால் இந்த அரங்கில் நான் அவரை கட்சி அடையாளத்துடனோ அவர் சார்ந்த சட்டத்துறை சார்ந்த அடையாளத்துடனோ அழைக்கவில்லை. உலகம் மெச்சும் ஒரு விளையாட்டு வீரனின் தந்தை என்ற வகையில் இந்த மேடைக்கு அவரை முன்னிலை வைக்க அழைக்கிறேன். கவிஞர் ரவி சுப்பிரமணியன் அவர்கள் ஒரு இனிய பாடலால் இந்த அரங்கை குளிர்வித்து சென்றிருக்கிறார். அவர் இன்னும் பல்வேறு மேடைகளில் பல்வேறு விருது விழாக்களின் நடுவராக இருந்து பல எழுத்தாளர்களுக்கு அந்த எழுத்துக்கு அடையாளம் சேர்ப்பவர். அவர் இந்த மேடையில் முன்னிலை வகிப்பதில் மகிழ்கிறேன். அவரை வரவேற்கிறேன். இந்த விழாவிற்கு விளையாட்டுத்துறை சார்ந்த அமைச்சர் ஒருவர், இந்த புத்தகம் மாணவர்களுடைய மனநலன் உடல்நலம் சார்ந்தது என்பதால் விளையாட்டுத்துறை சார்ந்த அமைச்சர் வெளியிட கல்வித்துறை சார்ந்த அமைச்சர் பெற்றுக்கொள்ளலாம் என்று நாங்கள் முடிவு செய்து இருவரிடமும் தேதிகளை பெற்றிருந்தோம். ஆனால் இன்று மிக முக்கியமான விழா நிமித்தமாக நமது விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஆதவ அர்ஜுனா அவர்கள் வரவில்லை. ஆனால் அண்ணன் வரவில்லை என்றால் என்ன, தம்பிகள் நாங்கள் வருவோம் என்று சொல்லி வே சிவா அவர்கள் வீட்டு வசதி வாரிய துறையின் தலைவராகவும் பாடநூல் கல்வியல் கழகத்தின் தலைவராக இருக்கிற லயோனோ மணி அவர்களும் அண்ணனின் தம்பிகளாக வந்திருக்கிறார்கள். அவர்களை இந்த விழாவில் முதல் 2 பெறுதலை பெற்றுக்கொள்வதற்காக வரவேற்கிறேன். மிக முக்கியமாக இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு அவரையும் பெற்றுக்கொள்வதற்காக சொன்னோம். இன்று அவர் வழங்குபவர், பெற்றுக்கொள்பவர் வழங்குபவராக மாறி நிற்கிறார். இந்த வாரம் முழுதுமே அண்ணன் ராஜ்மோகன் அவர்களுடைய பணி ஈரோடு புத்தக திருவிழா, டெல்லியில் ஒரு புத்தக வெளியீடு, இன்று மறுபடியும் ஒரு புத்தக வெளியீடு என்று புத்தகங்களுடைய இருக்கிறார். அதைவிட அவரை ஒரு ஆனந்த விகடன் மேடையில் ஒரு விழா தொகுப்பாளராக, இனிய தோழராக பக்கத்தில் இருந்து பேசி பழகிய ஒரு நினைவு இருந்தாலும், சமீபத்தில் அவர் அமெரிக்காவிற்கு பேரவை விழாவிற்கு சென்றபோது எங்கள் இனிய தோழர் யூமா வாசுகியின் ஒரு பணி நிமித்தமான ஒரு குறையை முகநூலில் எழுதியிருந்தார். முகநூலில் எழுதியிருந்ததை படித்து அமெரிக்காவில் இருந்தே யூமா வாசுகிக்கு அந்த பணியை வழங்கினார். அதை ஒரு ஆர்டர் போட்டு அதை கொடுக்கறது வேற. ஆனால் அவருடைய முகநூல் பேஜில் அதை எழுதிட்டு, அண்ணா எல்லாவற்றையும் இங்கிருந்தே செய்துவிட்டேன், உங்களுக்கு பணி நியமன ஆணை வழங்க பெறும் என்று சொல்லிவிட்டு அது கீழே எழுதுனதான் அவர் அமைச்சராக இல்லாமல் இந்த இடத்துல இருக்கிறதுக்கான கூடுதல் தகுதியை நான் நினைக்கிறேன். உங்களுடைய எழுத்தின் பல ஆயிரம் வாசகர்களில் நானும் ஒருவன் என்று எழுதியிருந்தார். அப்படி எழுத்தையும் எழுத்தாளர்களையும் நேசிக்கும் ஒரு மனிதன் அமைச்சராகவும் இருப்பதில், இந்த நூலை வெளியிடுவதில் உண்மையில் மகிழ்ந்து ராஜ்மோகன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்.
இந்த விழாவில் நூல் குறித்து பேசுவதற்காகவும் வாழ்த்துரை வழங்குவதற்காகவும் திரு இ முருகன் அவர்கள், ஆக்கம் மதிவாணன் அவர்கள், ஏ ராஜேஸ்வரி அவர்கள், அரசு தரப்பு வழக்கறிஞர் ராஜ் பிரசன்னா அவர்கள், எம் ஜெகதீசன் மதுரையிலிருந்து கல்வித்துறை சார்ந்து வந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே வெவ்வேறு துறையில் உச்சம் தொட்ட ஒரு மனிதர்கள். இவர்களெல்லாம் இந்த இடத்தில் இந்த புத்தகம் குறித்து வாழ்த்துரை வழங்குகிறார்களா என்று கேட்டால் இல்லை. இந்த புத்தகம் குறித்து அவர்கள் வழங்கும் வாழ்த்துரை என்பது இரண்டாம் பட்சம். எழுத்தாளர் மகுடமுடிக்கும் தங்களுக்குமான ஒரு அன்பின் பிணைப்பை இந்த அவருக்கு நிகழும் ஒரு முக்கிய விழாவில் அவரோடு இருந்து அவரை பற்றிய, அவருடைய எழுத்தை பற்றிய சில செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்கான அன்பின் அடையாளங்களாகத்தான் கருதி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் வாழ்த்துரை வழங்க மிகுந்த அன்போடு அழைக்கிறேன். இறுதியாக, இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒரு கூடுதல் காரணம் என்றால், திரு வி.என். அண்ணாதுரை அவர்கள், இணை இயக்குனர், செய்தி மக்கள் தொடர்பு துறை. இவர் ஒரு அரசு தரப்பு அதிகாரி என்ற வகையில் இந்த இடத்தில் இல்லை. தன் சகோதரனின் நூல் வெளியீட்டு விழாவில் தான் ஒரு தம்பியாக, ஒரு வாசகனாக இந்த புத்தகத்தை தமிழ் கூறும் நல்லுலருக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இந்த விழாவிற்கு இங்கு இருக்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.